அனைவருக்கும் வணக்கம். தி கிங்வேஸில் செல்வி என்ற மேடம் வந்து அவங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் வந்து கொடுக்க போகிறாங்க சத்யான்ற பேரில். அது மூலயமா அவங்களுக்கு டைரக்ட் இன்கம் $5 பிளேஸ்மெண்ட் இன்கம் $10 வரப்போகுது. அதை நம்ம லைவாக வந்து வேலட்டுக்கு எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மேலே இருக்கிற டாப் லீடருக்கு சூப்பர் போனஸ் $5 வரப்போகுது. அதையும் நம்ம லைவாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துருவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செல்வியோட ரெஃபரல் லிங்க்கு. காப்பி பண்ணிக்கிறேன். பேக்கில் வந்துடுவோம். இப்போ சேஃபால் செல்வியோட சேஃபாலுக்கு போகிறோம். சேஃபாலில் போயிட்டு இது அவங்களுடைய ஐடி ஓப்பன் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். மேலே சர்ச் டி ஆஃப் என்ட்ரில் தி கிங்வேஸ்.com கொடுத்துட்டு பிஎன்பி செயின் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே 3 கோடு இருக்குது பாருங்கள் ஆரஞ்சு கலரில். அங்கே கொடுத்து லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்த பிறகு சைன்இன் கொடுக்குறேன். இதுதான் வந்து செல்வி மேடத்துடைய ஐடி நம்பர் 616830. ஓகேங்களா? இப்போது இவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்னா 0, எல்லாமே 0வாக இருக்குது. ஓகேங்களா? பார்த்தாச்சா? அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் இங்கே 3 கோட் டச் பண்ணிவிட்டு ஜீனாலஜி போகிறேன். ஜீனாலஜியில் டவுன்லைன் ஓப்பன் பண்ணுறேன். டவுன்லைனில் வந்து யாரும் இல்லை. ஓகேங்களா? இப்போ செல்வின்றவங்க தான் ஃபஸ்ட்டு ரெஃபரல் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். பேக்கில் வந்துட்டு இப்போ வந்து சைட்லேருந்து வெளியே வந்துடுறேன். சைன் அவுட். இப்போது செல்வி மேடத்துடைய வேலட் இது. இந்த வேலட்லேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். ஓகேங்களா? இப்போ டாப் லீடருடைய ஐடியை ஓப்பன் பண்ணுவோம். அதாவது என்னுடைய ஐடியை சேஃபால் டச் பண்ணுறேன். என்னுடைய எக்ஸலேட்டரை டச் பண்ணுறேன். ஓகேங்களா? கீழே பாருங்கள் எக்ஸ்ப்ளோரு. மேலே சர்ச் டி ஆஃப் என்ட்ரில் தி கிங்வேஸ்.com கொடுத்துட்டு பிஎன்பி கொடுக்குறேன். இப்போ 3 கோடை டச் பண்ணி லாகின் கொடுக்குறேன். சைன்இன் கொடுக்குறேன். என்னுடைய வேலட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்னுடைய வேலட்டில் எவ்வளோ இருக்குது? ரெஃபரல் கமிஷன் $13.5, பிளேஸ்மெண்ட் இன்கம் $20, சூப்பர் போனஸ் $27. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்யான்ற மேடத்தை ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஆக்டிவேஷன் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா $4.6 வந்து, அதாவது $5 வரும். 10% டிடக்ஷன் போக $4.6 இதோட மிங்கிள் ஆகும். அப்படி மிங்கிள் ஆகும்போது $31.6 காட்டும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இதுலேருந்து வெளியே வரேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வேலட்டில் இப்போ எவ்வளோ டாலர் இருக்குது? 96.5 இருக்கா இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல $4.6 வந்தால் என்ன ஆகும்? $4.6 வந்துச்சுன்னா $101 காட்டுமா? அதையும் நம்ம லைவாக பார்க்கலாம். இப்போ என்னுடைய வேலட்லேருந்து நான் வெளியே வந்துடுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து சத்யா வேலட்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்வி மேடத்துடைய ஐடி வந்து ரெஃபரல் ஐடி வந்து காப்பி பண்ணனா இல்லையான்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு முறை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். பேக்கில் வரேன். சேஃபால் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து சத்யா மேடத்துடைய வேலட்டு. எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். மேலே சர்ச் டி ஆஃப் என்டரில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு பிஎன்பி செயின் கொடுக்குறேன். செக்யூரிட்டி வார்னிங் வந்து டிக் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 616830ன்றது செல்வி மேடத்துடைய ஐடி நம்பர் வந்து மறக்கக்கூடாது. ஏன்னா இங்கே நேம்லாம் வராது, கரெக்டாக போடணும். இந்த இடத்துல வந்து சத்யா மேடத்துடைய நேமு, மெயில் ஐடி எல்லாமே கொடுக்க போகிறேன். இப்போ டீட்டெயிலெலாம் பதிவு பண்ணியாச்சு. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோடனே கம்ப்ளீட்னு கேட்குது. கம்ப்ளீட் கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுது. வந்து கன்ஃபார்ம் கேட்குது. கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கைரேகை கேட்குது. மேடம் இங்கே கை வைங்க. இதேமாரி இன்னொரு வாட்டி வந்து கை வைக்கிற மாதிரி இருக்கும். ரேகை வந்து வைக்கணும். ப்ளீஸ் வெயிட்னு சொல்லுது. வெயிட் பண்ணுவோம். எப்போவுமே ஐடி ரிஜிஸ்டர் பண்ணும்போது பேக்கில் போகக்கூடாது, அவசரப்படக்கூடாது. ஓகேங்களா? வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மறுபடியும் கன்ஃபார்ம் கேட்குது. 2 முறை கேட்கும் கன்ஃபார்மு. மேடம் இந்த இடத்துல கை வைங்க. அவ்வளோ இதோட முடிஞ்சிடும். இதோட சக்ஸஸ் ஆகிடும். ஓகே. இப்போ ப்ளீஸ் வெயிட்டில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். மேடத்துக்கு ஐடி நம்பர் வர வரைக்கும். இப்போ கம்ப்ளீட்னு கேட்குது. அதை நம்ம டச் பண்ண தேவையில்ல. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக மாறும். வெயிட் பண்ணணும்.
இப்போ மேடத்துக்கு வந்து ஐடி ரிஜிஸ்டர் ஆகி ஆக்டிவேஷன் ஆக போகுது. இப்போ கம்ப்ளீட்ன்றது முடிஞ்ச உடனே ஆக்டிவேஷன் ஆகிடும். வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அவசரப்படக்கூடாது. ஐடி போடும்போது மட்டும் நம்ம அவசரப்படக்கூடாது. நிதானமாக ரிலாக்ஸாக பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து மேடத்துடைய ஐடி நம்பர் 166265. ஓகேங்களா? இப்போ அவங்க ஐடி ஓப்பன் பண்ணால் லாகின் டு யுவர் அக்கௌண்ட் இருக்குல்லையா, எங்கே அதை டச் பண்ணணும். டச் பண்ணால் சைன்இன் கேட்கும். சைன்இன் கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா அவங்க ஐடி ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், சத்யான்ற பேர் வந்துச்சு. அவங்களது 166265. ஓகேங்களா? அவங்களுடைய ரெஃபரல் லிங்க் இங்கே இருக்குது. அவங்க வேணும்னா காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். இப்போ இவங்க ஐடியிலேருந்து வெளியே வரணும்னா இங்கே பொம்மை இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிவிட்டு சைன் அவுட் கொடுத்துடணும். சைன் அவுட் கொடுத்துட்டு வெளியே வரணும். ஓகேங்களா? இப்போ இவங்களது ஐடி போட்டாச்சு. சரிங்களா? இப்போ பேக்கில் வருவோம். இப்போ அவங்களது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். யூஎஸ்டிடி பெப் 20 30.6 இருந்துச்சுங்களா, 30 தான் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? பிஎன்பி வந்து பார்த்தீங்கன்னா 0.99 இருக்குது. $1 இருந்தது, இப்போ 99 மாறிச்சு. அதாவது 0.01 மட்டும்தான் எடுத்திருக்கு கேஸ் ஃபீஸே. ரொம்ப கம்மியாக தான் எடுக்குது. இப்போ வந்து மேடத்துக்கு வந்து ஐடி போட்டு ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்வி மேடத்துக்கு அமௌண்ட் போயிருக்கா, சூப்பர் போனஸ் வந்து பாஸ்கருக்கு போயிருக்கான்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் 10 நிமிஷம் கூட டைம் பிடிக்கும். ஓகேங்களா? நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மேலே போகக்கூடிய டைம் பார்த்துக்கோங்க. 11:48. ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. இவங்க வேலெட்டுக்கு வரத்துக்கு உடனேவும் வரும், இல்லை கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடும். நம்ம ஏற்கனவே அவங்க வேலெட்டில் பார்த்துருக்கோம். திரும்ப அவங்களுக்கு டாலர் வந்த பிறகு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அவங்களோட வேலெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ செல்வி மேடத்தோடைய ஐடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவங்க வேலெட் ஓப்பன் பண்ணிட்டேன். கீழே வந்து எக்ஸ்ப்ளோர் போகிறேன். மேலே சர்ச் டி ஆஃப் என்டரில் kingways.com கொடுத்துட்டு பிஎன்பி செயின் கொடுக்குறேன். 3 கோட் டச் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். சைன்இன் கொடுக்குறேன். இப்போ செல்வி மேடத்தோடைய ஐடி ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு எதனா இன்கம் வந்திருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். இந்த பாருங்க, ரெஃபரல் கமிஷன் $4.50 வந்திருக்கு. பிளேஸ்மெண்ட் இன்கம் $10 வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 3 புள்ளி டச் பண்ணுறேன். என்ன டைமுக்கு இவங்களுக்கு வந்திருக்குன்னு காட்டுறோம் பாருங்க. 11:45. இந்த டைமுக்கு வந்து இவங்க வேலெட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்கு. 31 ஆகஸ்ட். ஓகேங்களா? அடுத்துக்கு ஒரு பேக் போகிறேன். இப்போ பிளேஸ்மெண்ட் இன்கம் $10 இருக்கு இல்லையா, அதை பார்ப்போம். இதுவும் 11:45 தான் இங்கே சைட்டில் காட்டுது. ஓகேங்களா? $10. ஓகேங்களா? இப்போ பேக்கில் வருவேன். இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $15 கிட்ட வந்திருக்கு டிடக்ஷன் போக. இப்போ நான் வெளியே வரேன். சைன் அவுட் கொடுத்துட்டு மெயின் வேலெட்டுக்கு வரேன். இதில் எவ்வளோ வந்து இவங்க வேலெட்டுக்கு வரும்னா $4.5 வரும். இந்த பிளேஸ்மெண்ட் இன்கம் $10 சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து $20 ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிடும். அது நம்ம கைக்கு வராது. மெயின் வேலெட் வந்துட்டேன். இன்னும் $5 வரல. ஓகேங்களா? வரும். வெயிட்டிங் பண்ணுவோம். கரெக்டாக 15 நிமிஷம் டைமு. 15 நிமிஷத்தில் நமக்கு பேமெண்ட் வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? இப்போ பாஸ்கருடைய ஐடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதாவது என்னுடைய வேலெட்டு. அதில் வந்து சூப்பர் போனஸ் வந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்கள், $101 வந்து காட்டுதுங்களா? அது $96.6 காமிச்சு. இப்போ $5 10% டிடக்ஷன் போக $4.6 இதில் ஆட் ஆயிடுச்சு. அது எப்படின்னு பாருங்கள். இதை பாருங்கள், அது என்ன டைமுக்கு ஆட் ஆயிருக்குன்னு கூட நம்ம பார்த்துக்கலாம். டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 11:52. நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணது எத்தனை மணிக்கு? 11:45. ஆனால் வந்தது எத்தனை மணிக்கு? 11:52. ஒரு 10 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டில் தான் முன்ன பின்ன வரும். அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? இப்போ வந்து என்னுடைய ஐடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குவோம். எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். kingways.com கொடுத்துட்டு பிஎன்பி டச் பண்ணுறேன். 3 கோட் டச் பண்ணி லாகின் கொடுக்குறேன். சைன்இன் கொடுக்குறேன். இப்போ என் சைட் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், என்னுடைய இன்கம் வந்து ரெஃபரல் இன்கம் 13.5, பிளேஸ்மெண்ட் 20, சூப்பர் போனஸ் 31.5. இந்த 3 புள்ளி டச் பண்ணுறேன். இதில் பாருங்கள், என்ன டைம் காட்டுது? 11:45. அந்த டைமுக்கு தான் ஐடி போட்டு ஆக்டிவேஷன் பண்ணுது. அந்த டைம் தான் எனக்கு இங்கேயும் காட்டுது. அந்த டைமே இங்கே சைட்டுக்கு வந்துடுச்சு. வேலெட்டுக்கு வர்றதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. ஓகேங்களா? இது கரெக்டாக புரியுதுன்னு நினைக்கிறேன். பேக்கில் வந்துடுறேன். இப்போ செல்வின்ற மேடத்தை வந்து போய் பார்த்துக்கலாம். சைன் அவுட் கொடுத்து தான் வெளியே வரணும். பேக்கில் வந்துடுறேன்.
இப்போ செல்வி மேடத்தோடைய ஐடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வேலெட்டு இப்போ பாருங்க $5 வந்துச்சு பாருங்க. 4.5 ஏற்கனவே 0.05 இருந்துச்சு. சாரி 0.5 இருந்துச்சு. இப்போ 4.5 சேர்த்தோம்னா $5 வந்திருக்கு. டைமிங்கும் பார்த்துருவோம். இது பாருங்க $4 ரிசீவ்டு. டைம் பார்த்தீங்கன்னா 11.56. டைமிங் தான் முன்ன பின்ன ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்துடும். இதுதான் நம்ம விஷயம். இப்போது பேக்கில் வந்துடுறேன். பேக்கில் வந்துட்டு செல்வி மேடத்தோட ஐடியை போய் பார்ப்போம். எக்ஸ்ப்ளோர் கொடுக்குறேன். சர்ச் டி ஆஃப் என்டரில் theKingways.com கொடுத்துட்டு பிஎன்பி செயின் கொடுக்குறேன். 3 கோட் டச் பண்ணி லாகின் கொடுக்குறேன். சைன்இன் கொடுக்குறேன். ஓகேங்களா? பாருங்க $4.5 முதல்ல காமிச்சேன். என்ன டைம்னு கூட காமிச்சேன். இதில் என்ன டைம் பதிவாயிருக்குன்னு கூட பாருங்க. 11.45. ஆனால் வந்தது எத்தனை மணிக்கு வந்தது? 11.57 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ டிஃப்ரெண்ட். ஐடி போட்ட உடனே ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்மளுடைய வேலெட்டுக்கு பேமெண்ட் வந்துடுது. இதுதான் இந்த கிங்வேஸோடைய விஷயம்.